சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் சில பொருட்கள் வந்து நம்ம வேற வீடு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொருட்கள் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. நம்ம வீட்ல இல்லாததுனால, சில பொருட்கள் எல்லாமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியா ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல மீஷோல தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ, என்னென்ன பொருட்கள் அப்படின்னு நான் காட்டுறேன். ரேட்டும் வந்து ஸ்க்ரீன்ல போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்களும் வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா திங்ஸோட லிங்க்கும் வந்து நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோல பேசுறதுனால கொஞ்சம் எனக்கு தடுமாறுது அவ்வளதான். ஸோ வீடியோ எடுத்துட்டே இருந்தா பழகிடும்னு நானும் நெனைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அத்தை வீட்ல குடுத்துருக்கேன். ஸோ குடுத்துட்டு அத்தை வீட்ல இருக்கா. ஸோ வரக்குள்ள வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லி தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பொருள் என்னன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வால் கிளாக்கு. ஸோ எங்க வீட்ல கிளாக்கே இல்ல. டைம் இப்ப எப்படி பார்க்கறதுன்னே தெரியாம இருந்துச்சு. ஃபோன்ல அப்பப்ப நம்ம எடுத்து பார்க்கும்போது, கிச்சன்ல சமைச்சுட்டு இருப்போம். குக் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஃபோன் அந்த டைம்ல தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால கிளாக் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு கியூட்டா சின்னதா ஒரு வால் கிளாக் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அம்பர்லா. இது பாப்பாக்கு விளையாட்டு பொருள் இல்ல. இது கீ ஹோல்டர். அம்பர்லா டைப்ல இருக்க கீ ஹோல்டர். 3 கலர் வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாரி வாங்கிக்கலாம். நான் ஒரு 3 கலர்ஸ் வந்து சாவி மாட்டிக்கலாம். ஹேண்ட் பேக் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாட்டிக்கலாம். ஸோ வந்து கீ ஹோல்டர் மாரி இந்த மாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் 6 வருது. ஸோ சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இருக்கும். இந்த சைஸஸ். தெரியுதுங்களா? உங்களுக்கு இந்த சைஸஸ்ல 6 கலர்ஸ் சூப்பரா இந்த மாதிரி 6 கலர்ஸ்ல நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் 6 கலர்ஸ்ல வருது. இதுல மசாலா பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணி சிலதெல்லாம் முக்கியமானதெல்லாம் போட்டுருவோம். நம்ம அடிக்கடி எடுக்காத மசாலா பாக்கெட்ஸ் எல்லாம் இதுல லைனா அடுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் துணிக்காய் போடுற கிளிப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாப்பா பவுடரு, பொட்டு இதெல்லாமே ஒரு இதுல வச்சுக்கலாம். மெடிசன்ஸ் ஒரு இதுல வச்சுக்கலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 6 இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. குவாலிட்டியும் நல்லா இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் மாட்டுறதுக்காக ஹேங்கர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஹேங்கர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த ஹேங்கர் வந்து வாங்கியிருந்தேன். இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ஹேங்கரே வந்துச்சு. சூப்பர் குவாலிட்டி, கிராச் ஒன்று கூட இல்லை. செம்மையா வந்திருக்கு. ஒரு இடத்துல கூட கிராச் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துல மாட்டுறது கிடையாது. நம்ம வீட்டு டோர் இருக்கும்ல, டோருக்கு பின்னாடி வந்து நம்ம மாட்டிட்டோம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாலுமே வெளியே வந்து உள்ள வரும்போது அசிங்கமாலாம் தெரியாது. ஏன்னா உள் பக்கம் வந்து நம்ம இது இப்படி மாட்டிட்டோம்னா ஷர்ட் எல்லாம் உள்ள தொங்க விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு அசிங்கமாவும் தெரியாது, நீட்டாவும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோர்ல மாட்டுற மாதிரி நான் ஷர்ட் ஹேங்கர் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு இடத்துலையுமே ஸ்க்ராச்சஸ் இல்லை. 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன் இதுக்கு. ரொம்பவே நல்லா நீட்டா சூப்பரா வந்திருக்கு. எங்க வீட்ல பெட் கவரே இல்லைங்கிறதுனால ஒரே ஒரு பெட் கவர் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் அவருக்கும் வந்து இன்னொரு பெட்டு ஒன்று சின்னதா மீஷோல, அதுவும் மீஷோல வாங்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அந்த பெட்டும் வந்து சரி இப்போதைக்கு நம்ம ஏன் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு சிம்பிளா அவர் படுக்கிற மாதிரி இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோதான் மணி இருந்தங்காட்டி ஸோ அவருக்கு மட்டும் ஒரு பெட் மட்டும் ஒன்று சின்னதாக ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் சைஸ் பெட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஒரு 300 ரூபாய் அந்த மாதிரி தான் ரேஞ்சு. நான் அதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாத்தோட லிங்க்கும் ப்ரைஸு எல்லாமே அதுலேயே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பெட் கவர் வந்து வேணும் கண்டிப்பாக. மாற்றி மாற்றி பாப்பா யூரின் போயிடுவா, இல்லாட்டி ஏதோ ஒன்று ஆயிடும். ஸோ அதனால நம்ம மாற்றி மாற்றி வாஷ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று இருந்தால் கரெக்டாக வராதுன்னு சொல்லிட்டு பெட் கவரும் வந்து நான் வாங்கியிருந்தேன். பெட் கவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். 2 கலர்ஸில் வாங்கியிருந்தேன். இந்த கலர் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் நல்லா இருக்குங்களா? ரெண்டுமே குவாலிட்டி 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். செம்மையாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்லோ கவரோட வருது. இந்த ப்ளூ கலருக்கு மட்டும் ஒரு பில்லோ கவர் வரும். ப்ரௌன் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லோ கவரோட கொடுத்துருக்காங்க. 2 பில்லோ கவர்ஸோட 2 பில்லோ கவர்ஸோட கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இதில் இருக்கிறதுலையே பெட் கவரும் அவருக்கு ஷர்ட் மாட்டுறதும் அந்த ஹேங்கரும் குவாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியே சொல்லலாம். பாருங்க ரெண்டுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா பெட் கவர் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னா ரேட்டும் கம்மி, ப்ராடக்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பில்லோ கவர்ஸோட குடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து தாராளமா வீட்டுக்கு வேணும்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இயரிங்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு பாக்ஸ்ல வந்து குடுத்துருந்தாங்க. உங்களுக்கு தெரியுதா? இருங்க ஓப்பன் பண்ணி நீட்டா காட்டுறேன். இந்த மாதிரி இயரிங்ஸு ஸோ ரொம்ப க்யூட்டா கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு தெரியுதா? நம்மளுக்கு போட்டாலுமே நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டா சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு இயரிங்ஸும் வாங்கினேன். ஸோ பெரியவங்க வாங்குறதுனாலும் வாங்கி போட்டுக்கலாம். ஸ்கூல் பிள்ளைங்க போகிறதுனால ஸ்கூலுக்கு டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம். ஸோ அதனால சிம்பிளாக இந்த மாதிரி ஒன்று எனக்கு பிடிச்சி இந்த இயரிங் பார்த்தாவே எனக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால வந்து வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு க்யூட்டா ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி ஒரு க்யூட்டா ஒரு பாக்ஸ்ல வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த திங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பொருள் எல்லாம் தான் நான் வீட்டுக்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பெட்டு வந்து காட்டுறேன்னு சொன்னேன்ல, உங்களுக்கு பெட்டு வந்து நான் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அது எப்படி இருந்துச்சுன்னு குவாலிட்டியும் ஷேர் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டு. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக 2 பேர் தாராளமாக படிக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டு வந்து ஒர்த்து. தூங்கும்போது மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மடித்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியிலையும் இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு தோணி ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக உங்களாலையும் பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.